Glory to God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்தின் மூலியமா தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5வது வசனம். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஸோ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மூலியமா அவன் தனக்கானவைகளை அல்ல, அதாவது நான் நல்லா இருந்தா போதும், ஸோ மற்றவங்க எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை எனக்குள்ள இருக்கக்கூடாது, என்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமா இருக்கக்கூடாது சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறருக்கானவர்களையும் நோக்குவானாங்க. அப்படின்னா இவங்க பாரு எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க பாரு, நீ இன்னும் என்ன பண்ற, இன்னும் அப்படியே தான் இருக்க, அவங்க பாரு இப்பதான் வந்தாங்க, இப்ப பாரு இவ்வளவு பெரிய பணக்கார ஆயிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிறருக்கானவர்களை நோக்குவானாகனா அது நோக்கிறது இல்லை, அவங்க எப்படி, அவங்களுக்கு என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க ஜபத்துல எப்படி இருக்காங்க, வேத வாசிப்புல எப்படி இருக்காங்க, ஸோ இது மூலியமா நான் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க தேவையோடு இருக்கும்போது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய பார்வையில இருக்கணுமே தவிர அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை இருக்கக்கூடாது. ஸோ 5வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி சிந்தித்தாரோ அதே போல நான் என்ன பண்ண சிந்திக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னா, மற்றவங்க மேல என்ன பண்ண மாட்டார், பொறாமப்பட மாட்டார், பின்னாடி போய் பேச மாட்டார், புறங்குற மாட்டார், மற்றவங்களை இழிவுபடுத்த மாட்டார், மற்றவங்களை தலைகுறவா பேச மாட்டார். ஸோ அவருடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹம்பலா இருந்தாரு, அன்பா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ணும் எனக்குள்ள இருக்கிறோம். அவருடைய ஆட்டிடியூட் ஃபுல்லா மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, மட்டம் தட்டி பேசக்கூடாது சொல்லிட்டு இந்த ஒரு சிந்தனை இயேசுக்குள்ள இருந்தது. அந்த சிந்தனை என்ன பண்ணுமா உங்களுக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு பவுல் பிலிப்பி சபை மக்களுக்கு சொல்றாரு. ஸோ அப்போ இத்தனை நாள் நான் என்ன பண்றேன், இயேசுனுடைய சிந்தனை இல்லாம இருக்கிறதுனால அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. ஸோ இது மூலியமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அடுத்தவங்களுக்கு என்னால எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். 2வது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை எனக்குள்ள இருக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.